ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமல் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் வந்து நீங்கள் எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி ஜிஆர்டியில் இப்போ இருக்கிற புது ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். லலிதா ஜுவல்லரியோட ஸ்கீமை அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜிஆர்டியோட ஸ்கீம் பெஸ்ட்டாக இல்லை லலிதாவோடது பெஸ்ட்டான்னு சொல்லி ஒரு கம்பேரிட்டிவ் வீடியோ வர போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கீம் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து நம்ம மாதம் மாதம் சீட்டு கட்டுற மாதிரி ஒரு ஸ்கீம். ரெண்டாவது ஸ்கீம் பார்த்திங்கன்னா பழைய தங்கத்தை கொடுத்துட்டு நம்ம புது நகை வாங்கிக்கலாம். அது அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே வராது. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கு. அது நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டி கோல்டன் 1 அப்படின்ற ஒரு ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமோட பேம்ப்ளெட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெப்சைட்லேருந்து நான் பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 ஸ்கீம் பற்றி ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் லலிதா ஜுவல்லரி கூட கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸ்கீம்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த பென்டென்ட்டோட பேக் சைடு வந்து காட்டுங்க. இது எப்படி வந்து டிட்டாச்சபிள்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லாஸ்ட் vlogல கேட்டிருந்தீங்க. நான் அது வந்து காட்ட மறந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பென்டென்ட்டில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது. அதை அன்ஸ்க்ரூ பண்ணி நம்ம கழட்டிக்கலாம். இது வந்து உள்ளே போடுற மாதிரியான மாடல் இல்லை, என்னென்னா இங்கே பீட்ஸ் வருது. ஸோ இதுக்குள்ளே நம்ம நுழைச்சி போட முடியாது. இதை நம்ம தனியாக டிட்டாச் பண்ணிக்கலாம். நான் டிட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் டிட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பின்னாடி வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பின்னாடி இது வந்து கொஞ்சம் ஹாலோவாக தான் இருக்குது. இந்த ஸ்க்ரூ வந்து நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு நம்ம செயினில் அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்னொரு 2 பென்டென்ட் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாற்றி மாற்றி நம்ம போட்டுக்கலாம். நிறைய ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடும்போது நம்மக்கிட்ட நிறைய கோல்டு ஜுவல்லரி இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் எடுத்திருந்தேன். ஸ்கீம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்மில் ஒரு பெஸ்ட்டு புக்கு வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் சஜஸ்ட் பண்ணுற புக்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து நீங்களும் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி இந்த தடவை நான் சஜஸ்ட் பண்ணுற புக் பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ஓன் சேலரி. நிறையா பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனையே நம்மளோட வருமானம் வந்து பத்தலை. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு செலவுகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், மளிகை, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிட்டே இருக்குது. நம்மளால சேமிக்க முடியல. இந்த புக்கில் 61 எபிசோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ஃப்ரீ. 61 எபிசோடையுமே எப்படி ஃப்ரீயாக கேட்கலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தணும், எப்படி சிக்கனமாக செலவு செஞ்சு நம்ம சேமிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ குக்கு எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா 7 டே ஃப்ரீ ட்ரையல் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது ₹2 மட்டும் பே பண்ணால் போதும். கூகுள் பேல வந்து பே பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ₹299க்கு பர்மிஷன் கேட்கும். ஆனால் டெபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ₹2 தான் டெபிட் பண்ணும். ₹2 டெபிட் ஆனதுக்கு அப்புறமா 7 நாளைக்குள்ள குக்கு எஃப்எம்ல இருக்கிற எல்லா ஆடியோ புக்ஸையுமே நீங்க வந்து ஃப்ரீயா கேட்டு முடிச்சிடலாம். 7 டேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஜிபே டிரான்சாக்ஷன் செக்ஷன்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ₹2 டெபிட் ஆன டிரான்சாக்ஷன் இருக்கும். 7 டேஸ்க்குள்ள அது எப்ப வேணாலும் நீங்க கேன்சல் ஆட்டோ பே கொடுத்துடலாம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹299 டெபிட் ஆகாது. நீங்க பே பண்ண ₹2 உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட்டே இல்லாம நீங்க 7 நாளைக்குள்ள இந்த புக்கெல்லாம் கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணிட்டு நான் சஜஸ்ட் பண்ண புக்கோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், பின்டு கமெண்ட்லயும் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கேட்க ட்ரை பண்ணுங்க. நான் சஜஸ்ட் பண்ற புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மணி சேவிங் சம்பந்தப்பட்ட புக்ஸும் மோட்டிவேஷனல் டிப்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த புக்கையும் நீங்க கேட்க ட்ரை பண்ணுங்க. ஜிஆர்டில ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட்டப்போ 2 ஸ்கீம் போயிட்டு இருந்துச்சு. நியூ கோல்டன் 11, நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. நான் போட்டிருந்தது இந்த நியூ கோல்டன் 11 தான். இதில் வந்து நான் மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட் வந்து அமௌண்ட் பேஸ்டாகவே தான் இருக்கும். அப்போ வேஸ்டேஜில் வந்து அப் டு 18% டிஸ்கவுண்ட் இருந்தது. இந்த ஸ்கீமில் தான் நான் போட்டு இப்போ அந்த செயின் எடுத்திருந்தேன், செயின் வித் பென்டென்ட். இன்னொரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இதில் வந்து நம்ம மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் பேஸ்டாகவும் இருக்கும், வேல்யூ பேஸ்டாகவும் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஃப்ளெக்ஸி அப்படின்றது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் இப்போ வந்து வெயிட் பேஸ்டாக போட்டே வந்தாங்கன்னா டோட்டல் வரும் இல்லையா. ஸோ கிராம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா அது ப்ராஃபிட்டபுளாக தெரிஞ்சால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நகை வாங்கிக்கலாம். இல்லை நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா அமௌண்ட் பேஸில் வாங்கிக்கலாம். இதில் ரெண்டுலேயும் எப்படி வேணால் நம்ம போகலாம் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில். அது பேர் தான் ஃப்ளெக்ஸி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற நகையில் 18% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா 9%க்கு தான் டிஸ்கவுண்ட்டு. மிச்சம் இருக்கிற 9%க்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்றனால நான் வந்து இதில் போடலை. நான் போட்டிருந்தது கோல்டன் 11.
அதனால தான் எனக்கு வந்து 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் கிடச்சிது. இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்கீம், அதாவது மாதம் மாதம் பணம் கட்டுறதுல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம் தான் போயிட்டுருக்கு. நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி மட்டும்தான் இப்போ இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மாதம் மாதம் சீட்டு போடும்போது நம்ம இந்த பிளானில் தான் போடணும். நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸியில் தான் போடணும். மினிமம் அமௌண்ட் வந்து 1000 rupees. நம்ம ஃபஸ்ட் மந்த் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதே தான் 11 months வரைக்கும் கட்டணும். மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. ஸோ 11 months கட்டிட்டு 11 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 12th monthல போய் எடுக்கலாம். நீங்கள் சீட்டு போடும்போதே அந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா அதோட மெச்சூரிட்டி டேட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. 11th monthலேயும் எடுக்கலாம். 10th monthல எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பெனிஃபிட்ஸோட தான் வந்து எடுக்க முடிஞ்சது. நான் 10th monthல தான் நகை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நமக்கு 10 months இல்லை 11 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நகை வாங்க போகும்போது ஸோ ஃப்ளெக்ஸி அப்படின்றது நம்ம மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட்டை வந்து அவங்க வெயிட் பேஸ்டாகவும் போட்டே வருவாங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற டைமில் ஏற்கனவே நான் அந்த பழைய ஸ்கீமில் சொன்ன மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற டைமில் நம்மளோட புக்கில் என்ட்ரி போட்டிருக்காங்க இல்லையா, வெயிட் பேஸ்டாகவும் என்ட்ரி போடுவாங்க, வேல்யூ பேஸ்டாகவும் என்ட்ரி போடுவாங்க. நம்ம நகை வாங்கும்போது வெயிட் வந்து எவ்வளோ அக்குமுலேட் ஆகிருக்குன்னு டோட்டல் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அமௌண்ட் எவ்வளோ கட்டி முடிச்சிருக்கோன்றதை டோட்டல் போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டில் எது வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, கிராம்ஸ் அதிகமாக சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி கிராம் பேஸ்டாக தான் போவாங்க. பார்த்திங்கன்னா கிராம்ஸ் தான் நமக்கு அட்வான்டேஜாக இருக்கும் இந்த ஸ்கீமில் போகும்போது. அப்படி வந்து நம்ம கிராம் பேஸ்டாக எடுக்கும்போது 50% டிஸ்கவுண்ட்டு தான். வேல்யூ பேஸ்டாக போனீங்கன்னா மட்டும்தான், அதாவது அமௌண்ட் பேஸ்டில் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இன் டில் 18% இன் வேஸ்டேஜ் அப்படி வரும். ஸோ இது வந்து நான் பழைய ஸ்கீம் தான், என்னோடய கோல்டன் 11 ஸ்கீம் படி போனால் மட்டும்தான் நமக்கு வந்து 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் கிடைக்கும். வெயிட் பேஸில் போனீங்க அப்படின்னா ஒன்லி 50%. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. ஃப்ளெக்ஸிலையும் வேஸ்டேஜ் அப் டு 18% டிஸ்கவுண்ட்டுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து மாற்றிட்டாங்க. அதனால தான் இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஜிஆர்டியில் வந்து ஸ்கீம் போடுறது ப்ராஃபிட்டபுளாக இல்லையா அந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா இப்போ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஏன் எப்போவுமே ஜிஆர்டிலேயே போடுறீங்க, லலிதாலெலாம் ஏன் போடலை அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து ரீசன் ரொம்ப பெரிய ரீசன்லாம் இல்லை. லலிதாலேயும் நான் நிறைய நகை வாங்கியிருக்கேன். இங்கே இப்போ எனக்கு வீட்டு பக்கமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி லலிதா ரெண்டுமே ஒரே ஏரியாவில் தான் இருக்குது. மாரத்தள்ளி பிரான்ச்சில் ரெண்டும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ மாரத்தள்ளி பிரான்ச் நான் போகும்போது ஒரு அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒசூரில் போயிட்டு வாங்கிட்டுருக்கேன். லலிதா ஜுவல்லரியில் இது வரைக்குமே நான் போன வரைக்கும் கஸ்டமர் சப்போர்ட்டும் எனக்கு வந்து இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், கஸ்டமர் சப்போர்ட்டும் பெருசாக இல்லை. அப்புறம் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பழைய கலெக்ஷன்ஸ், மாடல்லாம் வந்து அப்டேட்டடாக எதுவுமே இல்லை. ஒரு 5 years பிஃபோர் நான் லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணப்போ என்ன வச்சுருந்தாங்களோ அதே தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அங்கே சீட்டு போடணும் அப்படின்னு, இப்போ நம்ம சீட்டு போட்டால் அங்கே தான் நகை எடுத்து ஆகணும். ஸோ எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இல்லாதப்போ நான் எதுக்கு அங்கே போய் சீட்டு போடுறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஜிஆர்டியில் என்ன கலெக்ஷன் இருக்கோ அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா லலிதாவில் அதே மாதிரி செஞ்சு தருவாங்கன்னு. ஓகே தான், பட் எப்படினாலும் நமக்கு உடனே இப்போ சீட்டு முடிஞ்ச உடனே நகை வாங்கணும், நமக்கு அப்போவே பார்த்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது வந்து செய்ய சொல்லி அது நமக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஸோ பெருசாக ரீசன் இல்லை. ஸோ எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. எந்த பிரான்ச்சில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நான் கோயம்புத்தூர் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ்னால தான் நான் வந்து லலிதாவில் இது வரைக்கும் ஸ்கீம் போட திங்க் பண்ணலை. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். மற்றபடி உங்களுக்கு வந்து லலிதா ஜுவல்லரியில் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்கீம் வந்து லலிதா தான் பெனிஃபிஷியாக தெரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லலிதாவில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் அது மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஒரு யூடியூபராக நீங்கள் எந்த நகைக்கடையோட ஸ்கீம் கேட்குறீங்களோ அந்த நகைக்கடையோட ஸ்கீமை நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 15 நகைக்கடையோட ஸ்கீம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீமு, பேங்க்கோட அப்டேட்டட் சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒரு யூடியூபராக என்னோடய வேலை அது. மற்றபடி நான் எதில் வந்து டெபாசிட் பண்ணுறேன், நான் எதில் சீட்டு போடுறேன் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் அப்படி சொன்னதும் கிடையாது. நான் இங்கே போடுறேன் நீங்களும் போடுங்கன்னு இது வரைக்கும் எந்த வீடியோலையும் நான் எந்த நகைக்கடையும் நீங்கள் சீட்டு போடுங்கன்னு நான் சொல்லி வீடியோ போட்டதே இல்லை. சீட்டோட ஸ்கீம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுவேன் நான். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் அது வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறது இல்லை ஒஸ்ட்டுன்னு நினைக்கிறது. முக்கியமாக வந்து எந்த நகைக்கடை மேலே நம்பிக்கை உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கோ அந்த நகைக்கடையில் நீங்கள் வந்து சீட்டு போட்டுக்கோங்க. இன்னொரு டவுட் வந்து ஜிஆர்டி ஸ்கீமில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நம்ம வந்து சீட்டு போட்டு கோல்டு காயின் வாங்கலாமான்னு. தாராளமாக கோல்டு காயின் வாங்கலாம்.
ஸோ சீட்டு போட்டால் நமக்கு வந்து தங்க நகையில் 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ். நம்ம வந்து வேல்யூ பேஸ்டாக போனோம் அப்படின்னா அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், பிளாட்டினம் வாங்கலாம், சில்வர் ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரி எது வேணால் நம்ம வாங்கலாம். தங்கம் மட்டும்தான் வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது எந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டேபிளோ காலமாக கொடுத்துருக்காங்க. இந்த பேம்ப்ளெட் உங்களுக்கு எல்லா ஜிஆர்டி கடையிலையும் கிடைக்கும். இந்த டேபிளோ காலமாக நான் டீட்டெயிலாக ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஜிஆர்டி ஸ்கீம் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் நான் இது வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அது ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ. இப்போ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த வீடியோவும் ரொம்ப லென்த்தியாக போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் இருக்கும். இப்போ தங்க நகையில் வந்து மோஸ்ட்லி மேக்கிங் சார்ஜ் போடுறது இல்லை. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண வரைக்கும் மேக்கிங் சார்ஜ் இல்லை. ஆனால் டைமண்டில், சில்வர்லலாம் வந்து டைமண்டில் கண்டிப்பாக மேக்கிங் சார்ஜ் வருது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இன் மேக்கிங் சார்ஜ் வருது. சில்வர் ஆர்டிகல்ஸில் மேக்கிங் சார்ஜ் இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் 50% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளாட்டினம், ரூபி, எமரால்டு இதுக்கெல்லாம் வந்து எப்படி டிஸ்கவுண்ட் இருக்குன்ற டேபிள் இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டு காயினும் வேணால் இல்லை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லலிதாவில் போகிற ஸ்கீம் சொல்கிறேன். இப்போ லலிதா ஜுவல்லரியில் ஸ்கீம் பார்க்கலாம். இது வந்து பழைய ஸ்கீம், லலிதாவோட ஃப்ளெக்ஸியோ ஃப்ளெக்ஸி. இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதர் வேல்யூ பேஸ்டாகவும் போய்க்கலாம், வெயிட் பேஸ்டாகவும் போய்க்கலாம். 100% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ்னு ஸ்கீம் போயிட்டு இருந்துச்சு முதல்ல. இப்போ இது இல்லை. இப்போ வந்து புது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தனவந்தனம். இந்த ஸ்கீம் தான் வந்து அந்த ஃப்ளெக்ஸியோ ஃப்ளெக்ஸி ஸ்கீம். இதில் வந்து நீங்கள் மந்த்லி கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எய்தர் வெயிட் பேஸ்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை வேல்யூ பேஸ்டாகவும் எடுத்துக்கலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற டைமில் எது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. சப்போஸ் கோல்டு கிராம் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். இல்லை அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக கோல்டு வர்றது வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேல்யூ பேஸில் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக கோல்டு பர்ச்சேஸ் போகிற டைமில் கோல்டோட ரேட்டு வந்து குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து கிராம்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் எப்படி வேணாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் சப்போஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மந்த்லி மினிமம் அமௌண்ட் 1500 நினைக்கிறேன் இதில். ஸோ அப்படி கட்டிகிட்டே வரோம். மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. ஃபர்ஸ்ட் மந்த் எவ்வளோ கட்டுறோமோ அதே தான் 11 மந்த்ஸ்க்கு கட்டணும். 11 மந்த்ஸ் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற டைமில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அதில் 50% வந்து போனஸாக அவங்க சைட்லேருந்து கொடுப்பாங்க. சப்போஸ் நான் மாதம் 10,000 ரூபாய் சீட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்னா 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ண போனாலுமே அவங்க சைட்லேருந்து 50% ஆஃப் த அமௌண்ட், அதாவது 5,000 ரூபாய் வந்து போனஸாக நமக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பேஸ்டாக போனோம் அப்படின்னா அந்த போனஸ் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான வெயிட் அது வந்து என்ட்ரி போட்டுருவாங்க. இல்லை வேல்யூ பேஸ்டாக போனால் அந்த 5,000 ரூபாய் என்ட்ரி போட்டுட்டு ஸோ டோட்டல் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நகை வாங்கும்போது நகையில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருக்காங்களோ அதில் வந்து 50% டிஸ்கவுண்ட் தான். சேம் ஜிஆர்டியோட ஸ்கீமே தான். 50% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் தான் இதுலேயும் வருது. இதில் வந்து லலிதா ஜுவல்லரியோட ஸ்கீமில் கோல்டு காயின் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னென்னா நான் ஒரு தடவை அந்த ஸ்கீமுக்காக போயிருந்தப்போ கோல்டு காயினுக்கு அவங்க தனியாக ஸ்கீம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து போடும்போது கோல்டு காயின் வாங்கலான்னு சொன்னாங்க. பட் இதில் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கீழே அப்டேட் பண்ணுங்கள். இந்த தனவந்தனம் ஸ்கீமில் கோல்டு காயின் வாங்க முடியுமான்னு. என்னென்னா தெரியாமல் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது, அதனால் சொல்கிறேன். ஸோ ஆனால் ஜிஆர்டியும் லலிதாவையும் கம்பேர் பண்ணி சொன்னீங்கன்னா ஜிஆர்டியில் நமக்கு வந்து கிஃப்ட்டு வந்து கம்பல்சரி எடுக்கணும். இல்லை கிஃப்ட்டு வேண்டாம் அப்படின்னா நம்ம வெள்ளி வாங்கும்போது அதில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நமக்கு கம்பல்சரி மாதிரி ஆயிடுது. பட்டு லலிதாவில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து அந்த மாதிரி கிஃப்ட் ஆப்ஷன் இல்லை. அதுக்கு பதிலாக நமக்கு அமௌண்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அமௌண்ட்டாக கொடுக்கும்போது நம்ம நகை வாங்கும்போது அது நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஸ்கீம் படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் சிமிலரான ஸ்கீம் தான். ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த நகைக்கடை மேலே நம்பிக்கை இருக்கோ, எந்த நகைக்கடையில் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதாவது இவ்வளோ கஷ்டப்பட்டு மாதம் அமௌண்ட் கட்டி லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நகை வாங்க போகிறோம். நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன் அங்கே இருக்கணும். அப்போ தான் அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படி வரும். இப்போ ஜிஆர்டிலையும் லலிதாலையும் சேம் ஸ்கீம் போகிறனால இப்படி சொல்கிறேன். ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த போனஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கறது வந்து உண்மையாகவே பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ ஜிஆர்டி கூட கம்பேர் பண்ணும்போது லலிதா வந்து இந்த விஷயத்தில் எனக்கு அட்வான்டேஜாக தெரியுது.
ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து அந்த ஜிஆர்டியில் போயிட்டுருக்கிற கோல்டன் 1 ஸ்கீம். இதில் தான் பார்த்தீங்கன்னா பழைய தங்கத்துக்கு புதிய தங்கம் அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் எப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஏதாவது பழைய தங்க நகை இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு கொடுக்கும்போது அதை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அது 916ஆன்னு பார்த்துட்டு அதை வந்து மெல்ட் பண்ணி அது ஒரு சின்ன காயின் மாதிரி மாற்றுவாங்க. நான் லாஸ்ட் இயர் ஒசூரில் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போனப்போ பழைய தங்கத்தை கொடுத்தேன். அப்போ மெல்ட் பண்ணி சின்னதாக ஒரு கோல்டு பிஸ்கட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து வெயிட் போட்டுட்டு எவ்வளோ வெயிட் இருக்கோ அதை வந்து உங்களோட புக்கில் வந்து என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. அதை இல்லைன்னா ஈக்குவலாக அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக கோல்டு ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. கோல்டு ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்துட்டு உங்களோட புக்கில் என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. இது ஒரு மெத்தடு. பழைய தங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 11 months கழித்து அந்த ஷாப்பில் நீங்கள் என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம். கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம், சில்வர் இல்லை கோல்டு காயின் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுதான் வந்து நோ வேஸ்டேஜ். மோஸ்ட்லி எல்லா நகையுமே 18%க்குள்ளே வந்துடுது. ஒரு சில நகைங்க மட்டும்தான் 18%க்கு மேலே போகுது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் அதுலேயும் நோ வேஸ்டேஜ், வெள்ளி வாங்கினீங்கனாலும் நோ வேஸ்டேஜ். ஸோ இதுதான் வந்து கோல்டன் 1 ஸ்கீமு. இஃப் சப்போஸ் உங்கள்கிட்ட பழைய நகை இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து அமௌண்ட்டாகவே கட்டலாம். ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கட்டிட்டு, மினிமம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் கட்டிட்டு அது வந்து என்ட்ரி போட்டு அப்படியே விட்டுருவாங்க. 11 மாதம் முடிஞ்சு போகும்போது அப்போ வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கோல்டு வந்து நீங்கள் வாங்கும்போது அந்த கோல்டில் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து till 18% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது வேஸ்டேஜில். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிஷியல் தான். நம்மக்கிட்ட பழைய தங்க நகையை கொண்டு போய் அப்படியே கொடுத்து நம்ம புதுசு வாங்குகிறோம் அப்படின்னா வேஸ்டேஜெலாம் கட்டி வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுவே நம்ம வந்து ஒரு டெபாசிட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 11 மாதம் கழித்து போய் வாங்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. தங்க ரேட்டு ஏறி இருந்துச்சுன்னா அது எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு தெரியல. பட் இந்த ஸ்கீமில் யாராவது வந்து பழைய தங்கத்தை கொடுத்து புதுசு வாங்கும்போது ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து பெனிஃபிஷியலான்னு தெரிய வரும். இந்த நியூ கோல்டன் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். இது வந்து முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம வந்து எய்தர் பழைய கோல்டை கொடுக்கலாம் இல்லை காசாக டெபாசிட் பண்ணலாம். 10வது மாதம் இல்லை 11வது மாதத்தில் ஃபுல் பெனிஃபிட்டோடு நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஷாக கட்டணும் அப்படின்னா அவங்க மினிமம் வந்து 50,000 கோல்டுனாலும் உங்களுக்கு வந்து மினிமம் 50,000க்கு வந்து டெபாசிட் பண்ணணும். ஆனால் கேஷாக கட்டும்போது மேக்ஸிமம் லிமிட் வச்சுருக்காங்க. கோல்டுக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட் இல்லை. நீங்கள் பழைய தங்க நகையை வந்து எவ்வளோக்கு வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். ஆனால் வெறும் கேஷாக மட்டும் கட்டுறீங்க அப்படின்னா அவங்க வந்து லிமிட் எப்படி வச்சுருக்காங்கன்னா 1,99,000 வந்து லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பே பண்ணுறது கேஷாக பே பண்ணலாம், டிடி கொடுக்கலாம், என்இஎஃப்டி ட்ரான்ஸ்ஃபர், ஐ மீன் ஆன்லைனில் எப்படி வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் வந்து இஃப் சப்போஸ் ஒன்லி கேஷாக கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஆன்லைனில் டெபாசிட் பண்ணுறீங்க, பழைய தங்கம் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து 1,99,000க்கு மேலே டெபாசிட் பண்ண முடியாது. கோல்டுக்கு தான் வந்து ஈக்குவலான நியூ கோல்டு வாங்க முடியும். அந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் லிமிட் வச்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்றனால நான் சொல்கிறேன். ஸோ இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய தங்கத்தை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை தான் என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க. பழைய கோல்டுக்கு ஈக்குவலான கிராமை வந்து என்ட்ரி போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ வேல்யூ பேஸ்டாக தான் உங்கள் புக்கில் வந்து என்ட்ரி ஆகும். 10வது மாதம் இல்லை 11வது மாதம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இஃப் சப்போஸ் நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னா 10வது மாதம் இல்லை 16வது மாதம் நீங்கள் நகை வாங்க போகும்போது 1,00,000 ரூபாய்க்கு ஈக்குவலான கோல்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ், அப் டு 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ். இதில் கிளியராக வந்து நீங்கள் கோல்டு காயினும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை சில்வர், டைமண்ட், பிளாட்டினம் எது வேணால் வாங்கிக்கலாம். அப்போ வந்து எப்படி டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்றது தான் இந்த டேபிள். ஸோ எல்லாத்துலேயுமே டிஸ்கவுண்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து முக்கியமாக டைமண்டில் வந்து 25% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ், 10% டிஸ்கவுண்ட் இன் மேக்கிங் சார்ஜ். நம்ம சீட்டு போட்டு எடுக்கும்போது என்ன மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கோ சேம் அதே இதுதான் வருது. ஸோ நீங்கள் வந்து கோல்டு வாங்கலாம், டைமண்ட் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாட்டினம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை காயினாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.
ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஜிஆர்டியில் இருக்கிற அப்டேட்டட் ஸ்கீம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒன் ஸ்கீம், லலிதாவோட அப்டேட்டட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது அட்வான்டேஜாக இருக்குன்றதையும் சொல்லிட்டேன். மற்றபடி எந்த நகை கடையில் நகை சீட்டு போடுறது அப்படின்றதும் உங்களோட விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.